அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் திருமறை செய்தியை பற்றி நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்னால் புனித தோமாவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு கூறலாம் என்று ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமா அவர்கள் இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வந்தபோது ஒரு முறை தக்கலை பகுதியில் உள்ள பத்மநாதபுரம் அரண்மனைக்கு சென்றார்கள். அங்கு எப்படியாவது சுவிசேஷம் அறிவித்து விட வேண்டும் என்று அவர்களுக்கு தீராத வாஞ்சையாக இருந்தார்கள். ஒரு முறை அந்த பத்மநாதபுரம் அரண்மனையில் இருந்த அரசனுடைய மகள் குளத்திலே குளித்துக் கொண்டிருக்கும் போது நீரில் மூழ்கி இறந்து விட்டாள். உடனடியாக தோமா அவர்கள் அங்கு சென்று அந்த இறந்த சரீரத்தை கையினாலே தொட்டார்கள். உடனடியாக அந்த சரீரம் உயிர் பெற்று எழுந்தது. இதை பார்த்த அந்த பத்மநாதபுரம் அரண்மனையில் இருந்த அரசனும் அவருடைய குடும்பம் அனைத்துமே ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்புறம் தோமா அவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? சென்னை பகுதிக்கு சென்றாங்க. அங்கே சின்னமலைங்கக்கூடிய பகுதியில் இயேசுவினுடைய அன்பை குறித்து அனைவருக்கும் சொல்லி ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். இதை பார்த்து சென்னையில் உள்ள கோயில் பூசாரிகள் சிலர் எப்படியாவது தோமாவை கொன்றுவிட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினார்கள். அவர்கள் தோமா அவர்கள் சின்னமலை பகுதியிலே ஜெபம் செய்து கொண்டிருந்த போது ஒரு ஈட்டியால் தோமா அவர்களை இருதய பகுதியிலே வேகமாக ஈட்டியால் குத்தி கொலை செய்தார்கள். தோமா அவர்கள் அந்த இடத்திலே இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆனால் நம்ம இந்திய ஜனங்களை ஏசப்பாவுக்காக வழிநடத்திய ஒரு நல்ல மேய்ப்பர் தோமா. இன்றைய தினத்திலும் நாம இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய திருமறை செய்தி நானே நல்ல மேய்ப்பன். இது யோவான் எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 3 முக்கியமான குணங்களை நம்ம இன்று படிக்க போகிறோம். முதலாவது குணம், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இரண்டாவது, நல்ல மேய்ப்பனுடைய குணம், ஆடுகளுக்காக கவலைப்படுகிறான். மூன்றாவது, நல்ல மேய்ப்பனுடைய குணம், ஆடுகளை நன்கு அறிந்திருப்பான். இந்த 3 குணங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பன் ஆட்டு மந்தைகளை வழிநடத்தி செல்லும் போது தன்னுடைய சொந்த ஆடுகளாக இருக்கிறபடியால் அதை அதிகமாக கவனிப்பான். அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வான். ஓநாய் வந்தா கூட எப்படியாவது ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பான். ஆனா ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்காக நமக்கு சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வைக்கும்போது அந்த கூலிக்காரன் ஓநாய் வருவதை பார்த்த உடனே பயந்து ஓடிடுவான். ஆடுகளை காப்பாற்றணும்னு அவன் நினைக்க மாட்டான். ஏன்னா அவன் கூலிக்காக வேலை செய்கிறான். நம்ம பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் நம்ம தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது ஆடு மேய்க்க சென்றிருந்த போது ஒரு முறை அவருடைய ஆடுகளை பிடிப்பதற்காக சிங்கம் வந்தபோது தாவீது வீரத்துடன் வேகமாக சென்று அந்த சிங்கத்தை அதன் தாடியை பிடித்து அதை இழுத்து அதை அடித்து கொண்டு போட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். நல்ல மேய்ப்பன் எப்படியாவது நம்ம ஆடுகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக உயிரை கூட கொடுப்பான். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா நம்மளுக்காக ஜீவனை கொடுத்துருக்காங்க. ஓநாய மாதிரி நிறைய சாத்தான் நம்ம அதிகமான வேளைகளிலே ஓநாயை போல சாத்தான் நம்முடைய உள்ளத்துல வந்து நம்மளை ஆண்டவருடைய மந்தையை விட்டு வழி விலக செய்து தீமையான பாதையிலே வழி விலகி போக விட்டுருவான். அந்த வேளைகளிலே ஏசப்பா நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டு நம்மளை அவருடைய மந்தையிலே சேர்த்துக்கொள்றாங்க. அதுக்காகத்தான் ஏசப்பா கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாருக்காகவும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்காங்க. அதனால்தான் ஏசப்பா நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நம்ம எல்லாரும் பாவத்திலிருந்து விடுபடணும், சாத்தான்கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் மீட்கப்படணுங்கிறதுக்காக தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கல்வாரியில சிந்தி நமக்காக உயிரை தியாகம் செய்திருக்காங்க. அதனால்தான் ஏசப்பா நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாங்க. 2வது குணம் நம்ம பார்க்கும்போது, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக கவலைப்படுகிறான். தன்னுடைய ஆடுகளுக்காக அதிகமாக கவலைப்படுகிறான். என்னுடைய ஆடுகள் புல் மேய்கிறதா, அதுக்கு தண்ணீர் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஒருவேளை தன்னுடைய சொந்த ஆடுகளுக்கு தண்ணி இல்லைன்னா கூட
அவன் வனாந்திரத்துல காடு மேடுகள் அலைந்து திரிந்து எங்க தண்ணீர் கிடைக்கும்னு சொல்லி தேடி அலைவான். அந்த ஆடுகளுக்காக அவன் ரொம்ப கவலைப்படுவான். நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம், 23வது சங்கீதம் முதல் 2 வசனத்துல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதே மாதிரிதான் ஒரு நல்ல மேய்ப்பனான இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்காக கவலைப்படுறாங்க. என்னுடைய மகள் அல்லது என்னுடைய மகன் கவலையோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம், அவருக்கு என்ன தேவைன்னு சொல்லி இயேசப்பா நம்மளை அறிஞ்சிருக்காங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது அடிக்கடி இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறார். நம்மளுக்கு என்னென்ன தேவை, நம்ம என்ன சாப்பாடு வேணும், நமக்கு என்ன உடை வேணும், எல்லாவற்றையும் ஏசப்பா அறிஞ்சிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வரும்போது நம்ம மனிதர்கள்ட்ட போய் நம்ம கவலைகள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கை போராட்டங்களை ஏசப்பாட்ட சொல்லும்போது அதுக்கு உடனடியா ஏசப்பா பதில் கொடுப்பாங்க. மனிதர்கள் அதை கேட்பாங்க, ஆனா உதவி செய்ய வரமாட்டாங்க. ஆனா ஏசப்பா எந்த வேலையினாலும் நமக்கு உதவி செய்வாங்க. ஏசப்பா ஒரு மனிதனை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அது யார் அப்படின்னு சொல்ல, ஏசப்பா ரொம்ப நேசித்த லாசரு. அவன் மரித்து போன போது ஏசப்பா கண்ணீர் விட்டாங்க. உடனடியா அவனை கல்லறைக்குள்ள போய் அவனை உயிரோடு எழுப்புனாங்க. அப்போ நம்மளுக்காக கவலைப்படுகிறவர் ஏசப்பா. அப்போ நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக கவலைப்படுகிறான். நம்ம நம்முடைய கவலைகளையும் ஏசப்பாட்ட சொன்னோம்னா அவங்க நமக்காக கவலைப்பட்டு எல்லாவற்றையும், அவங்க போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நமக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாவற்றையும் தீர்த்து நம்மளுடைய சமாதானத்தை நமக்கு தருவாங்க. அவருடைய சமாதானத்தை நமக்கு தருவாங்க. 3வதா நம்ம பார்க்க போறது, நல்ல மேய்ப்பன் ஆடுகளை நன்கு அறிந்திருப்பான். ஆடுகளை பத்தி எல்லாமே ஒரு மேய்ப்பனானவன் அறிந்திருப்பான். எந்த ஆடு கீழ்ப்படியும், எந்த ஆடு கீழ்ப்படியாது, எந்த ஆடு மேய்ப்பனுக்கு குரலுக்கு சத்தம் கொடுக்காம வழி விலகி எங்கேயாவது போய் தனியா மாட்டிக்கிட்டோம், அந்த ஆடை தேடி அலைவான். அந்த ஆடு போனா போட்டு அப்படின்னு நினைக்க மாட்டான். அந்த ஆடு அவனுக்கு தெரியும், இது கீழ்ப்படியாத ஆடு, இது எங்கேயாவது போய் முள்ளுக்குள்ள மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடை நோக்கி அலைஞ்சு போய் கடைசியில் அந்த முள்ளுல சிக்கிற ஆட்டை என்ன செய்வான், கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சு அதை எடுத்து தன்னுடைய தோல்ல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷத்தோட வருவான். அதே மாதிரிதான் நம்ம நிறைய மறைவான பாவங்கள் செய்வோம். இது யாருக்கும் தெரியாது, ஏசப்பாக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைவான பாவங்கள் செய்வோம். ஆனா எல்லா பாவங்களையும் நம்ம என்ன செய்யறோங்கிறத ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்துல என்ன பாவமான சிந்தனைகள் வருதோ எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம பாவத்துக்குள்ள மூழ்கி இருக்கும்போது நம்மளை தேடி அந்த முள்ளுக்குள்ள, பாவமாகிய முள்ளுக்குள்ள இருந்து நம்மளை மீட்டெடுத்து அவங்க ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறாங்க. இன்றைய தினத்திலும் நம்ம செய்த பாவங்களை எல்லாவற்றையும் ஏசப்பட்டு நம்ம அறிக்கையிடுவோம். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏசப்பட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்ம பிரேயர் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் அப்பா 3 குணங்களை பற்றி நாங்கள் அப்பா படித்தோம். அப்பா ஆண்டவரே, நல்ல மேய்ப்பனாகிய நீர் அப்பா ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறவர் அப்பா. ஆண்டவரே, நல்ல மேய்ப்பனாகிய நீர் அப்பா எங்களுக்காக கவலைப்படுகிறவராய் இருக்கிறீரப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நன்கு அறிந்திருக்கிறீரப்பா. நாங்கள் அநேக வேளைகளிலே உம்முடைய பாதையை விட்டு வழி விலகி ஆண்டவரே பாவமாகிய முள்ளுக்குள்ளே சிக்கி நாங்கள் தவிக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே மன்னிங்க சுவாமி, ஒரு விசை கூட மன்னிங்கப்பா. இந்த கல்வாரி ரத்தத்தாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவுங்கப்பா. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீரப்பா. எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. நாங்கள் இனி பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாருங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரமபிதாவே, ஆமென். God bless you.